வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கிற முக்கிய கமிட்டி நாங்கள் ஹோசி தோத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நியூவர் ஆரம்பிச்சிருக்க அந்த சமயத்தில் எல்லாருமே பார்ட்டி பண்ணி மட்டையாகும் போல பெரிய அப்டேட்னு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்கு. சதவீதம் ஃபர்ஸ்ட் நம்ம டிசிக்கு இருந்து போயிடலாமா? எல்லாரும் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இது நடக்காது நினைச்ச ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதான் நம்ம ஜேசன் மமோவை லோபோவா திருப்பி இந்த பக்கம் ஜேம்ஸ் கன் வந்து பார்த்தீங்கன்னா டிசிக்குள்ள கூட்டு வந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி அக்வாமேனை நீங்க டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அந்த மனுஷனை இப்போதைக்கு திரும்பவும் லோபோவா கூட்டு வந்திருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஆல்ரெடி அப்பியரான கேரக்டர்ஸ் திரும்பவும் ரீகாஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு இப்போ நினைக்கிறேன். எனக்கு என்ன பர்ஃபெக்டான ஒரு கேஸ்டிங் சொல்ல முடியும். டெக்னிக்கலா பார்க்கும்போது ஜேசன் மமோவா லோபோவா தான் கேஸே பண்ணப்பட்டிருக்கணும். அக்வாமேனை மாற்றி கேஸ் பண்ணிட்டாங்க. அது காமிக் அக்யூரேட்டே கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்னைடர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த அக்வாமேனை ரொம்ப கெத்தா புஷ் பண்ணியிருந்தாரு. ஒரு ஐகானிக்கான கேரக்டராகவே மாறி அந்த மனுஷனை இப்போதைக்கு லோபோவா திரும்ப கூட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா அக்வாமேனை ரீகாஸ்ட் பண்ணுவாங்களோ? பீஸ் மேக்கர் அக்வாமேன் அந்த ஃபிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கர் சீசன் 1ல பார்த்துருக்காரு. இப்போ சீசன் 2ல அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல. உன்ன மாதிரி ஒரு தம்பி இங்க இருக்காண்டா, உனக்கு ட்வின் பிரதர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறான் அவள. பட் நல்ல அமேசிங்கான ஒரு கேஸ்டிங். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ரிலீஸ் ஆக போற சூப்பர் கேர்ள் படத்தில் அப்பியர் ஆக போறாரு. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்கிரிப்டே ரெடி ஆயிடுச்சாங்க. ஷூட்டிங் போறதான் பாக்கி. ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்து நினைக்கிறேன். ஜேசன் மமோவா as லோபோ, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் இந்த ஹாப்பி நியூஸா இருந்தாலும் சேட் நியூஸா நம்ம மேட்ரிக்ஸோட பேட்மேன் 2 இருக்குல்ல, அதை டிலே பண்ணிட்டாங்களாம். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி 2025 வர வேண்டிய படம், இந்த வருஷம் வர வேண்டிய படம், அது கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா 2026 புஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு 2027 வரைக்கும் டிலே ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் அந்த ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி 5 வருஷம் கழிச்சு தான் நீங்க செகண்ட் படம் பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஜேம்ஸ் கன் இது ஒரு நார்மலான ப்ரொடக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குதான் நினைக்கிறேன். முக்கியமா நம்ம மேட்ரிக்ஸ்க்கு ஒரு பர்சனல் இஷ்யூ போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவர் ஆல்ரெடி ஒரு ஸ்லோ ரைட்டர், ஸ்கிரிப்டை பெர்ஃபெக்ட் பண்றதுக்காக எழுதிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த பேட்மேன் 2ல அப்பியர் ஆக வேண்டிய சில வில்லன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசியூக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. அதாவது கிளேஃபேஸ் வர வேண்டியது கிளேஃபேஸ் இப்போதைக்கு டிசியூக்கு தனியா மாற்றப்பட்டிருக்க அந்த காரணத்தினால சில புது வில்லன்களுமே இன்கார்பரேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்க மாதிரி சொல்லப்படுது. மிஸ்டர் ஃப்ரீஸர் திரும்பவும் புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த மொத்த படமுமே பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன்ல தான் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஹெவி விஎஃப்எக்ஸ் தேவைப்படுமா? இப்போதைக்கு நிறைய விஎஃப்எக்ஸ் ஹவுசஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு அந்த சமயத்தில். இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு பக்கம் மேட்ரிக்ஸ் பக்கம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜேம்ஸ் கன் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் டிசிக்குள்ள நம்ம ராபர்ட் பேட்டின்சனை உள்ள கூட்டிட்டு வர ஐடியா ஜேம்ஸ் கனுக்கு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் கன் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே வெளிப்படுத்த மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டு யூனிவர்ஸுமே கம்ப்ளீட்லி செப்பரேட். மேட்ரிக்ஸ் முடிஞ்சளவுக்கு கிரவுண்டடா போக ட்ரை பண்றாரு. ஜேம்ஸ் கன் காமிக் அக்யூரேட்டா போக பாக்குறாரு. கிரேச் கமாண்டர்ஸ்ல வர அந்த டிசியூ பேட்மேன் என்ன மாதிரி இருப்பாருங்கிறதுக்கான ஹிண்ட்டுமே கொடுத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எனக்கு தெரிஞ்சு ராபர்ட் பேட்டின்சன் டிசியூக்குள்ள வரவே மாட்டார் தான் தோணுது. பட் சொல்ல முடியாதுங்க, எப்போ வேணா இது வேணா நடக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி சொல்லி கேட்க போறீங்க? அண்ட் ஆல்சோ பிரேவ் அண்ட் போல்டும் டிலே ஆகியிருக்கு, ஸ்கிரிப்ட் கொஞ்சம் லேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆன்டி முசிட்டி ஒரு பாட்காஸ்ட்ல வர மென்ஷன் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால அடுத்து நம்ம பேட்மேன் எப்படி ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் பார்ப்போம் போல. அட போங்கடா கொய்யால, ஒரு பேட்மேன் ஃபேனா வெறுப்பாகுது. பட் இருந்தாலும் பொறுமையா இருந்தாலும் நல்லா இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருந்தால் ஓகே, காத்திருப்போம். இட் பென்னிவைஸா நடிச்ச நம்ம பில் ஸ்கார்ஸ்கார்ட் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் இப்போதைக்கு ஜோக்கரா நடிக்க இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு. எனக்கு என்னமோ பெர்ஃபெக்டான ஜோக்கரா அவர் இருப்பாருன்னு தோணுதுங்க. செம்ம கிரேசியான ஒரு கேரக்டர், செம்ம கிரேசியான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட இருக்கு. நீங்க இட் பென்னிவைஸ்லேயே பார்த்துருக்கலாம். அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு ஜோக்கர் பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே கொடுத்துருப்பாரு. அமேசிங்கான ஒரு ஆக்டர். அந்த ஆக்டிங் அந்த க்ரோ படத்தில் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷனை ஜோக்கரா கூட்டம் வந்தாங்கன்னா தாறுமாறா இருக்கும் தான் தோணுது. அவரே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக ஜேம்ஸ் கன் இதை கன்சிடர் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஜேசன் மமோவா அப்படி தானே கேஸ் பண்ணாங்க. ஸோ பார்க்கலாம் பில் ஸ்கார்ஸ்கார்ட் புது ஜோக்கரா வராரா இல்லையான்னு. எப்படி பார்த்தாலும் ஒரு புது ஜோக்கர் இப்போதைக்கு தேவைப்படுறாங்கல்ல டிசியூக்கு. டிசி ஜோக்கரா பில் ஸ்கார்ஸ்கார்ட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம எம்சியூ சைடில் வரும்போது ஒரு பயங்கரமான அப்டேட் யாருமே எதிர்பார்க்கலாம் தான் சொல்லணும். நம்ம டேர்டெவில் இருக்கார்ல, அவர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காரு அஃபிஷியலாவே. யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம டேர்டெவிலோட ஜிம் ட்ரெயினர்ஸ். டேர்டெவில நடிக்கல சார்லி காக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு திரும்பவும் ஜிம்ல ஹெவி ட்ரைனிங்குள்ள போயிருக்காராம். அந்த ஃபோட்டோ போட்டு அடுத்த அவெஞ்சர்ஸ்க்காக இந்த பக்கம் டேட்டாவில் நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி ஜிம் ட்ரெயினர்ஸே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐயா நீங்கள் கெவின் ஃபேகே கடலை மட்டும் பட்டாதீங்க, ஸ்னைப் பண்ணுறோம்ல. ஸோ இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஜிம் ட்ரெயினர்ஸை வச்சு டேட்டாவில் டூம்ஸ்டேல வரப்போறாருங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அண்ட் இப்போவே ட்ரைனிங் போயிருக்க அந்த காரணத்தினால கூடி சீக்கிரம் ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சிருவாங்க தோணுதுங்க. நம்ம ஆர்டிஜேவோட புது டாக்டர் டூம் லுக்கு வந்து பார்க்க போகிறோம் நம்புறேன். பட் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ண போறான்னு தெரியல. கேமியாவா வந்துருவாரா இல்லை டாக்டர் டூமால கொல்லப்படுற ஒரு கேரக்டராக இருப்பாருங்கிற டவுட் இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி அமைக்க போறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேட்டாவில் March 4 பார்க்க போகிறோம் புது சீசன். அப்போ அதுக்கு ட்ரெய்லர் ஏதாவது ரிலீஸ் பண்ணி இருக்கணுமே. ஐ மீன் லைக் இன்னும் 2 மாதம் தான் இருக்கு, ஒன்றுமே ப்ரொமோஷன் பண்ணாமல் இருக்காங்களே, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற டவுட் இருக்கு. அந்த சமயத்தில் இந்த வாரம் பாசிபிளி டேர்டெவிலுக்கான புது ட்ரெய்லர் வந்துருங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. வருமானு தெரியலங்க. ஆல்ரெடி அந்த டேர்டெவில் ட்ரெய்லர் நிறைய இடங்களில் லீக் ஆயிருக்கு. நம்மளும் லீக் ட்ரெய்லரை பிரேக் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. பட் புது ட்ரெய்லர் கூடி சீக்கிரம் வரலாம். நிறைய இடங்களில் அவங்க டீஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியலையே. ஸோ இந்த வாரம் காத்திருப்போம். மேபி லைக் Thursday வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெய்லர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. உஷாரா இருங்க. டாக்கிங் அபவுட் ட்ரெய்லர்ஸ், ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனுக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு மிஸ்ட்ரி ரியாக்ஷன் தான் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. ஐ மீன் உள்ள நிறைய பாலிடிக்ஸ் பேசிருக்காங்க, அந்த ஓக்கச்சடெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப கிளீனான அனிமேஷனாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பைடர்மேன் ஸ்டோரி டெல்லிங்காகவும் தான் ஃபீல் ஆகுது. எம்சி ஸ்டோரியில் நடக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே லைட்டாக பட்டிட்டிங் பண்ணி ஒரு வாட் இஃப் கதாபாத்திரத்தை உள்ள சேர்த்திருக்காங்க. நார்மன் ஆஸ்மான் வர போறாரு. இது வரைக்கும் எம்சிக்குள்ள நம்ம நார்மன் ஆஸ்மானை பார்க்கவே இல்லை. இது வாட் இஃப் ஸ்டோரியா இருந்தாலும் டோனி ஸ்டார்க்கோட இடத்துல நார்மன் ஆஸ்மானை வச்சு இப்போதைக்கு ஸ்பைடர்மேனோட மென்டரா மாற்றி அதுல இருந்து கதை நகர்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு வர கொடுத்துருக்க அந்த காரணத்தினால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த சீரிஸ் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. ஐ மீன் லைக் ஒரு
ஒரு காமிக் வடிவத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் அண்ட் சோல் இல்லாமல் அந்த மாதிரி ப்ரெசென்ட்டே பண்ண முடியாது. எஃபர்ட்டுங்கிறது போயிருக்கு, பட் ஸ்டோரி டெல்லிங் என்ன மாதிரி அமைப்புதுன்னு தெரியல. சில இடங்களில் இந்த டேரக்டர் MCU ஸ்பைடர்மேன் கூடயுமே லிங்க் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க, என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற டவுட் எழுப்பியிருக்க தான் செய்யுது. 2-3 வருஷம் கழிச்சு நம்ம திரும்பவும் ஒரு MCU ஸ்பைடர்மேனை பார்க்க போறோம். என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போறாங்க தெரியல. January 29 சீரிஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். சொதப்பிடாதீங்களா நீங்களும் கொய்யால. அண்ட் ஸ்பைடர்மேனை பற்றி பேசும்போது ஸ்பைடர்மேன் 4 அந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க நீங்கள் கேட்குறது புரியுது. சம்மர் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. இப்போ அதுக்கான சில ஒர்க் வந்து பார்த்தா போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்டை திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் நான் வேர்வொல்ஃப் கிடையாதுன்னு சொல்லி கடைசியில் அந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் ஒரு பயங்கரமான ஹார்ட் பீஸாகவே அந்த மனுஷன் மாதிரி இருந்தார். மறக்க முடியாத பல சம்பவம் செஞ்சதில் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்டும் ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு திரும்ப நீங்கள் ஸ்பைடர்மேன் 4 வரீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு நான் சொன்னேன் நீங்கள் நம்ப வாடா போறீங்க இல்லைன்னு சொல்லுவேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, படம் பார்த்து தெரிஞ்சுக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாப்லாங்க. நான் வரல அப்படிங்கிறத எங்கேயுமே மென்ஷன் பண்ணாம நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த முறை நான் கிடையாது, பட் நீங்க நம்பலனா படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு. என்ன பேசினாலே இவர் சொன்னா நம்பவே முடியலையே. மனுஷன் உருவாக்கி வச்சிருக்க ட்ராக் ரெக்கார்ட் அப்படி பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் 4 இவருக்கான ஹிண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா, பிகாஸ் அது ஒரு மல்டிவர்ஸ் படம் தான். டாக்டர் டூமோட பேட்டில் வேர்ல்ட்ல நடக்கிற ஸ்டோரிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்க அந்த காரணத்தினால டோபி அண்ட் ஆண்ட்ரூ திரும்பவும் ரிட்டர்ன் ஆகலாம். அண்ட் இது வரைக்கும் இருக்கப்பட்டதுலேயே இதான் பிரம்மாண்டமான ஸ்பைடர்மேன் படங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நோ வே ஹோமை விட பிரம்மாண்டமா அப்படி பார்த்தா ஆண்ட்ரூ கண்டிப்பா இருந்தாங்கனுமே. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போதைக்கு சில ஸ்கிரிப்ட் பிரச்சனை போயிட்டு இருக்காங்க ஸ்பைடர்மேன் 4. அது சரி பண்ணிட்டாங்கன்னா ஷூட்டிங் போயிடுவாங்க. அண்ட் இந்த மாதம் நடக்கிற சினிமாக்கான நம்ம சோனி அட்டன் பண்ணுற சமயத்தில் மேபி ஸ்பைடர்மேனுக்கான அஃபிஷியல் டைட்டிலும் ரிவீல் பண்ணப்படலாம். டைட்டில் கிடைச்சா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சோம் இந்த படம் எத்தனைக்கு போகுதுன்னு. ஐ ஹோப் இட்ஸ் குட் கண்டிப்பாக. அண்ட் ஃபைனலி மார்வல் ரைவல்ஸ் கேம் யாராவது விளையாடிட்டு இருக்கீங்களா? 20 மில்லியன் பேர் அதை வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? செம்ம ஃபன்னாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டிங்கன்னா டைம் போகிறதே தெரியாதுங்க. நம்ம MC2 லைவ் பண்ணிட்டு இருக்கோம். டைம் இருக்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போதைக்கு மார்வல் ரைவல்ஸோட சீசன் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. 4 புது கேரக்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தான் அவங்களுக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்குமே பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. எல்லாருமே ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன்ஸ் தான் போட்டு வந்திருக்காங்க. கூடவே ஹெர்பியும் இருக்குது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அஃபிஷியல் படத்துக்கு முன்னாடியே மார்வல் ரைவல்ஸில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும். January 6 சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆகி இருக்கலாம். செக் பண்ணி பாருங்க. புது சீசன் January 9 ரிலீஸ் ஆகுது. அண்ட் மார்வல் ரைவல்ஸ் யாராவது விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா MC2க்கு வாங்கப்பா, ஒன்றா சேர்ந்து விளையாடலாம், ஃபன்னாக இருக்கும். அண்ட் உங்களுடைய மெயின் மார்வல் ரைவல்ஸ் கேரக்டர் யாருங்க எதுவுமே கீழே சொல்லிட்டு போங்க. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது அப்படின்னு நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது பெருசாக ஒரு அப்டேட்ஸும் கொடுக்கலங்க. 2 இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர் மட்டும் வந்திருக்கு. மொதல் ட்ரெய்லர் லவ் மீ. நம்ம கிறிஸ்டன் ஸ்டீவர்ட் நடிக்கிற ஒரு படம். ரொம்ப ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது. ஐ மீன் உலகம் எல்லாமே அழிஞ்சிட்ட அப்புறம் மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு சேட்டிலைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷனில் இருக்க ஒரு போய் கூட பேசுகிற மாதிரி அவங்க 2 பேருமே மனித இனம் எப்படி இருந்திருக்கும், லிவிங் பீயிங்ஸ் எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஏஐக்குள்ளே நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தையை படமாக மாற்றிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் எங்கேயுமே நான் பார்க்கல. ஸோ இந்த கான்செப்ட் ஹிட் ஆகுமான்னு தெரில, ஆனால் யூனிக்காக இருக்குது. அந்த ட்ரெய்லர் செம்ம யூனிக்காக இருக்குது. லைட்டாக வாலியோட லைவ் ஆக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அந்த ஒரு வைப்பு கொடுக்குதுங்க. நல்லா ஃபீல் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ட்ரெய்லர் சூப்பர் ஃபன்னாக இருக்குது. செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட இந்த பதக்கான எல்லா சூப்பர் நியூஸ் முடிவு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ் நான் மிஸ் பண்ணி தரல, தப்பு சொல்லி தரலோ அது மாதிரி மிக்கல காம்படிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடல இருக்கும். ஹேவ் அண்ட் கைஸ் ஓவர்டேன்.